Young Darmies, welcome to Bangton FF World. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விமன் குக்கோட நாகினி எஃப்எஃப் பார்ட் லெவல் தாண்டா பார்க்க போகிறோம். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு ஹாரர் எஃப்எஃப் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நான் போடுறேன். அக்கா கொஞ்சம் எக்ஸாம் வரப்போகுதுடா, ஸோ அதனால் இப்போ என்னால் கொஞ்சம் வீடியோஸ் இந்த 1 வீக் மட்டும்தான் போட முடியும். ஸோ இந்த 1 வீக்கும் நான் விமன் குக்கோட எஃப்எஃப் தான் போடலான் இருக்கேன். பட் நடுவில் நான் ஹாரர் எஃப்எஃப்பும் போட வேண்டாம். ஸோ டோன்ட் வெரி. டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் எதோட பார்த்துருந்தோம்னா, நீங்கள் விமன் குக்கோட வீட்டுக்கு போயிருப்பீங்க. போயிட்டு எல்லார் கூடயும் மிங்கல் ஆகிருப்பீங்க. எல்லோரும் உங்கள் கூட நல்லா மிங்கல் ஆகிட்டு எல்லாம் செம்ம ஜாலியாக பேசியிருப்பாங்க. நீங்களும் எல்லாம் நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதோட தாண்டா பார்த்தோம். அதுலேருந்து இப்போ கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ மறுநாள் மார்னிங்கு எல்லாம் வழக்கம் போல் ஃபங்க்ஷன்னா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி எல்லாம் அழகாக டெக்கரேட் பண்ணி செம்மையாக வீடே சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாம் உட்காந்துட்டு அவங்கவுங்க ஒர்க்கு, அதாவது இன்றைக்கி நலங்கு வைக்க போகிறாங்க. ஸோ அதுக்காக அந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. டெக்கரேட் பண்ணுறது, இது பூஜை சாமான்லாம் எடுத்து வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறையா ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. அப்போ கேர்ள்ஸ் 3 பேரும், அதுக்கப்புறம் மீரா எல்லாம் கீழே இறங்கி வராங்க. பார்த்துட்டு ஜெனி அங்கே போயிட்டுருக்கா. அவளை கூப்பிட்றாங்க. வயன் நீங்கள் தான் கூப்பிட்றீங்க. ஜெனி, இங்கே வா. சொல்லு வயன், என்னாச்சு? இல்லை, இன்றைக்கி என்ன ஃபங்க்ஷன், என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு ஜெனி அதுவா, எங்கள் அண்ணனுங்களுக்கு இன்றைக்கி மேரேஜ்னால நலங்கு வைக்க போகிறோம். ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஓ நலங்கா, ஓகே சரி, நாங்களும் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறோம், என்ன ஒர்க்குன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க. ஜெனி ஐயோ அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் எங்களோட கெஸ்ட்டு, ஸோ நீங்கள் ஒர்க்கெல்லாம் பண்ண வேண்டாம், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், அது போதும் அப்படின்ற மாதிரி ஜெனி சொல்லிட்டுருக்கா. மீரா பார்த்துட்டு கெஸ்ட்டா, அப்போ நீ என்னை அக்காவாக பார்க்கலையா அப்படின்னு மாதிரி கேட்க. ஐயோ அக்கா அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி ஜெனி சொல்கிறான். மீரா அப்போ அக்காவாக பார்க்குறீல, அப்போ இந்த வீட்டில் நாங்களும் ஒரு மெம்பர் தான், ஸோ ஒர்க் மட்டும் சொல்லு அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போது மிஸ்ஸஸ் கிம் வராங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஜெனி பாருமா, நான் சொன்னேன் இந்த மாதிரி நீங்கள் ஒர்க்கெல்லாம் பண்ண வேண்டாம், நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கன்ட்டு. பட் அவங்க கேட்க மாட்டேன்றாங்க. ஒர்க் பண்ணுவேன், நானும் பண்ணுறேன், நானும் இந்த வீட்டில் ஒரு மெம்பர் தானே அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. நீ ஏன் என்னென்னு பேசுமா அப்படின்ற மாதிரி ஜெனி சொல்லிட்டுருக்கா. அவங்க பார்த்துட்டு ஐயோ ஏம்மா, நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், ஓகே அது போதும், இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீரா அம்மா என்னம்மா, அதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம், என்ன ஒர்க்குன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு மிஸ்ஸஸ் கிம்மும் இதுக்கு மேலே உங்ககிட்டலாம் என்னால் பேசி ஜெயிக்க முடியாது, ஸோ ஒர்க் உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யுங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்க கேர்ள்ஸ் எல்லாம் சரின்னு சொல்லிட்டு ஒர்க்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. அப்போ அந்த சாந்தி இருக்காங்கள்ல, அவங்க வராங்க. அண்ணி யார் இவங்கெல்லாம்? அதுவா, விமன் குக்கோட செக்ரட்டரிஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செக்ரட்டரிஸ்னால் ஆஃபீஸில் இருக்கணும், எதுக்கு இங்கே நம்ம வீட்டில் இருக்காங்க? ஐயோ அதில் சாந்தி, இந்த மாதிரி விமன் குக் ஏதோ ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லிட்டு ஏதோ டீலிங் போட்டிருக்காங்களாம். அந்த ஒர்க்கை பார்க்குறேன்னு சொல்லிட்டு நேற்றே 3 பேரும் ஆஃபீஸ் கிளம்பிட்டானுங்க. நாங்கள் தான் கல்யாணத்தை வச்சுட்டு ஆஃபீஸ் போகிறீங்களா, எதுவாக இருந்தாலும் வீட்டிலே பார்த்துக்கோங்க ஒர்க் அப்படின்னு சொன்னோம். அதனால செக்ரட்டரிஸும் வேணும்னு சொன்னதுனால தான் நாங்கள் செக்ரட்டரிஸும் இங்கே தங்க வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க பார்த்துட்டு அண்ணி என்ன பேசுகிறீங்க, மற்றவங்களாம் தங்கறதுக்கு இது என்ன சத்திரமா அப்படின்ற மாதிரி சாந்தி கேட்க, மிஸ்ஸஸ் கிம் ஏன் சாந்தி அப்படி பேசுகிற, அவங்க நல்ல பொண்ணுங்க தான், நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, அவங்களும் இந்த வீட்டில் ஒருத்தவங்க தான், நீ போயிட்டு ஒர்க்கை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மிஸ்ஸஸ் கிம் போயிடுறாங்க. இங்கே சாந்தி நல்ல பொண்ணுங்களா, இவங்களுக்காக நீங்கள் என்கிட்டயே இது பண்ணுறீங்கல்ல, பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிவிட்டு அவங்களும் போயிடுறாங்க. அப்போது மீரா அங்கே இருக்கிற ஃப்ளவர் வாஷெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கா. அப்போ அந்த வழியாக ஜாக்சன் வரான். ஜாக்சன் மீராவை பார்த்துட்டு என்ன இந்த பொண்ணு புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவகிட்ட போயிட்டு ஹாய் அப்படிங்கிறான். மீராவும் ஹாய் அப்படின்றா. நீங்கள் யார்? அதாவது விமன் குக் இருக்காங்கல்ல, அவங்க செக்ரட்டரிஸ்க்கு அக்கா.
ஓ! ஓகே, ஓகே. எப்போ வந்தீங்க? நேத்து வந்தோம். ஓ! சரி, சரி. அண்ட் உங்க பேரு? என் பேரு மீரா. என் பேர் ஜாக்சன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டுருக்கான். மீரா வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு ஒர்க் பார்த்துட்டுருக்கா. அப்போ ஜாக்சன் வந்துட்டு உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்க மீரா வந்துட்டு இல்லை எனக்கு அப்படிலாம் யாரும் கிடையாது அப்படின்ற மாதிரி அங்கே ஒர்க் பார்த்துட்ருக்கா. அப்போ ஜாக்சன் வந்துட்டு ஏதோ கேட்க வரான். அதுக்குள்ளே வந்துட்டு அங்கே தயாங்கு ஜாக்சன் சொல்லுங்கண்ணா இங்கே வா சொல்லுங்கண்ணா. அது நம்ம மிஸ்டர் கேங் இருக்கார்ல நம்ம பார்ட்னர். ஆமாண்ணா அவரோட பொண்ணு இன்றைக்கி வராங்களாம் நம்ம வீட்டுக்கு. ஸோ ஏர்போர்ட்டில் நீ போய் அவங்கள கூட்டிகிட்டு வா ஆனால் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல அவங்க போய் கூட்டிகிட்டு வாடா சும்மா பேசிட்டு இருக்காத போ அப்படின்ற மாதிரி சொல்ல ஜாக்சனும் வந்துட்டு போயிடுறான். தாங்க மீராவை பார்த்துட்டு அவன் ஏதாச்சும் பேசினானா தப்பாக ஏதாச்சும் இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். சரி ஓகே உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் தயங்காமல் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தாங்க போயிடுறான். மீரா பார்த்துட்டு இவன் வித்தியாசமாக பேசிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவளும் வந்துட்டு ஒர்க் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அங்கே ஹர்னி வந்துட்டு கீழே இருக்கிற ஒர்க்ஸ்லாம் பார்த்துட்ருக்கால இந்த ஃப்ளவர் செட்டிங் லைட் செட்டிங்லாம் அதை வந்துட்டு பார்த்துட்ருக்கா. அப்போது மிஸ்ஸஸ் பார்க்கு கையில் வந்துட்டு ஏதோ ஒரு சூட் மாதிரி இருக்குது. அதான் இந்த சாரிடா அந்த இதுக்கெல்லாம் போடுவாங்கள்ல நலங்குக்கெல்லாம் பாய்ஸ் அந்த ட்ரெஸ்ஸு எனக்கு சரியாக நேம் தெரியல. ஸோ அந்த ட்ரெஸ் வச்சுருக்காங்க. மிஸ்ஸஸ் பார்க் வந்துட்டு ஐயோ இந்த பசங்கள்லாம் எங்கே தான் போனாங்க இப்போ நான் இதை யார்கிட்ட கொடுத்து அனுப்புறது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அப்போ அங்கே ஹர்னி இருக்கா. ஹர்னி ஆமாம் சொல்லுங்கம்மா கொஞ்சம் இங்கே வாயேன். என்னாச்சும்மா? இவங்க ஜெனிலாம் எங்கே போனாங்கன்னு தெரியுமா? தெரியலம்மா நான் பார்க்கலையே. ஐயோ என்னாச்சும்மா? இல்லைம்மா இந்த சூட் இது ஜிம்முன்னு இன்னைக்கு போடணும் இதுக்கு நலங்குக்கு கொடுத்து அனுப்பலான்னு பார்த்தா யாரையுமே காணோம் எங்கே போனாங்கன்னு தெரில. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியாம்மா? சொல்லுங்கம்மா. இதை எடுத்துகிட்டு போய் ஜிம்மன் கிட்ட மட்டும் கொஞ்சம் கொடுத்துட்றியா? கொடுங்கம்மா நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஹர்னி அதை வாங்கிட்டு போகிறா. அதுக்கப்புறமேட்டு மேலே ஜிம்மன் சைடு நம்ம ஜிம்மன் அப்போ தான் குளிச்சுட்டு வந்துட்டு டவல் வியர் பண்ணிவிட்டு வந்து தலை வந்து தோட்டிகிட்ருக்கான். அப்போ வந்துட்டு அவனுக்கு ஒரு கால் வருது. ஸோ அவன் எடுத்து பேசுகிறான். சொல்லுங்கள் சார். ஓகே சார் நீங்கள் தானே மிஸ்டர் லீ? ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து அவன் பேசிகிட்ருக்கான். அப்போ கரெக்டாக அவன் டோர் வந்துட்டு நாக் ஆகுது. ஹர்னி தான் வந்துட்டு தட்டிகிட்ருக்கான். நம்ம ஜிம்மன் வந்துட்டு ஓகே அப்படின்னு ஃபோன் பேசிகிட்டே வந்துட்டு டோரை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறான். நம்ம ஹர்னி வந்துட்டு சார் இந்தாங்க அப்படின்ற மாதிரி அப்படியே நின்றுட்டு பிகாஸ் நம்ம ஜிம்மன் வெறும் டவலோடு தான் இருந்திருப்பான். அவள் அப்படியே பார்த்து அப்படியே டேர்ன் பண்ணிக்கிறா. நம்ம ஜிம்மனுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஹர்னி வந்துட்டு சார் அது 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 அப்படின்ற மாதிரி அவள் திக்கிட்டுருக்கா. நம்ம ஜிம்மன் என்னாச்சு? இந்த சூட் உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டே தான் வந்துட்டு அவள் கொடுக்குறா. ஜிம்மன் வந்துட்டு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறான். வாங்கிட்ட பேருக்கு நம்ம ஹர்னி ஓகே சார் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி போகும்போது நம்ம ஜிம்மன் எதுக்கு இப்போ திரும்பி நிற்கிற? நீங்கள் டவல் அப்படி சொல்ல ஜிம்மன் அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறான். அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவன் ஓகே ஓகே நீ போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்துட்டு டோரை வந்துட்டு சாத்திக்கிறான். நம்ம ஹர்னிக்கு ஒரு நிமிஷம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவள் ஷாக்கிங்கில் அங்கேருந்து போயிட்டுருக்கா. அவள் பார்த்தது அவளாலே நம்ப முடியல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவள் போயிட்டுருக்கா. அவள் போகிறத பார்த்துட்டு வயன் இவன் எப்படி போகிறா? ஓய் அடியை ஹர்னி முன்னாடி என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பித்து பிடிச்ச மாதிரி போயிட்டுருக்க? பேய் ஏதாவது பார்த்தியா என்ன? பேய் அவள் பார்த்தேன் அதுக்கு மேலேயே பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டுருக்கா. எங்கள் வயன் என்னடி சொல்கிற? என்னத்தை பார்த்து தொலைச்ச? ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஹர்னி போகும்போது வயனு இப்போ சொல்ல புரியா இல்லையா? அது அது வந்து அது வந்து ஜிம்மன் சார் வந்து அவர் ட்ரெஸ்ஸு கொடுக்க போனேன்னா அப்போது அவரை ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துட்டேன்டி. என்னது? அதாவது டவல் கட்டியிருந்தார். மற்ற எதுவும் பார்க்கல.
அப்படின்ற மாதிரி அவள் சொல்லி ஓடிடுறா. இங்கே நீங்கள் வயன் அடிப்பாவி நில்றி அப்படின்னு சொல்லிட்டு அவள் பின்னாடி போய் அவளை பிடிச்சி நிற்க வைக்கிறீங்க. வந்துட்டு கை விடு வயன் அப்படின்றா. நீங்கள் வந்துட்டு என்னடி சொல்கிற பார்த்துட்டியா? அதாவது மேலே ஷர்ட்லெஸ்ஸாக பார்த்தேன்டி. அப்போது ஏய் அப்படின்னு அண்ணி சொல்ல வயன் உனக்கு சொல்கிறதுக்கு இல்லை, சரி நான் போகிறேன், நீ என்னத்தையோ பார்த்துட்டு வந்து தொலைச்சிட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு வயன் நீங்கள் போயிடுறீங்க. அண்ணி அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவளும் வந்துட்டு போயிடுறான். நம்ம சஞ்சு சைடு அவளுக்கு வந்து யோன்ஜோன் கிட்டேருந்து கால் வருது. சொல்கிறா, என்னடி ஆஃபீஸ் வரல, மறுபடியும் உடம்பு ஏதாவது முடியலையா என்ன? நேற்று ஒரு நாள் வந்துட்டு இன்றைக்கி மறுபடியும் வரல, ஏதாச்சும் பிரச்சனையா, ஹாஸ்பிட்டல் போகலாமா? ஐயோ அது இல்லை யோன்ஜோன், அது இங்கே சார் 3 பேருக்கு வந்துட்டு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா. ஓ அப்படியா, நல்ல விஷயமாச்சே. ஓகே, அதுக்கு வந்துட்டு சார் 3 பேராலையுமே வந்துட்டு ஆஃபீஸ் வந்துட்டு வர முடியாதுல்ல. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ப்ளஸ் அவங்களுக்கு மிஸ்டர் லீயோட டீலிங் இருக்குல்ல, அதனால் அவங்க அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணுன்றதுனால ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற மாதிரி இருக்காங்கடா. சரிடி, அதுக்கும் நீங்கள் வராததுக்கும் என்ன சம்மந்தம்? சொல்கிறது கேளு யோன்ஜோனா, நடுவில் பேசாத. சரி சொல்கிறி. அது ஆஸ் அ செக்ரட்டரிஸாக நாங்கள் வந்து அவங்க கூட வந்து ஒர்க் பண்ணணும்ல. ஸோ அதனால் வந்துட்டு எங்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 1 வீக் மட்டும் அவங்க கூட அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கடா. என்னடி சொல்கிற? ஆமாண்டா, நாங்களும் சொல்லிட்டோம் இந்த மாதிரி எங்கள் அக்கா இருக்காங்க, வேண்டாம் சார்னா உங்கள் அக்காவே கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இப்போ 4 பேர் நாங்கள் சாரோட வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். நேற்று தான் வந்தோம், ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. யோன்ஜோன் வந்துட்டு, அப்படியா, ஒரு வார்த்தை சொல்லலடி நீ? டேய் டைமே இல்லைடா, இங்கே வர சாருக்கு அதான் மேரேஜ் ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு, அரேஞ்ச்மெண்ட்ஸு எல்லாமே, நாங்கள் இதையும் பார்க்குறோம் ஒர்க்கையும் பார்க்குறோம் தெரியுமா? ஓ அப்படியா, ரொம்ப பிஸியோ? ஆமாண்டா யோன்ஜோனா, பட் ரொம்ப அளவுக்குலாம் கிடையாது, பிஸி தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. யோன்ஜோன்ட்டு, சரிடி, உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப்னா எனக்கு கால் பண்ண, ஓகேயா? சரி. மறக்காமல் சோபின்கிட்டையும் காய்கிட்டையும் சொல்லிவிடு, அவங்க எதாவது நினச்சிக்க போகிறாங்க. ஓகே நான் சொல்லிக்கிறேன், நீ ஒர்க்கை பாரு, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதே, ஏற்கனவே உனக்கு உடம்பு முடியல. சரிடா, சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு யோன்ஜோன் வந்துட்டு வச்சிடறான். இப்படி சஞ்சு வந்து டேர்ன் பண்ணும்போது அப்போ அங்கே மீரா வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்காகவே வந்துச்சுக்கா. சஞ்சு பார்த்துட்டு, அக்கா அக்கா என்ன கூப்பிட கேட்காம போகிறாங்க அப்படி சொல்லிட்டு மீராவை போய் தடுத்து நிறுத்தி அக்கா அப்படின்ற மாதிரி ஷேக் பண்ணுறா. மீரா வந்துட்டு, சஞ்சு நீயா, என்னக்கா ஆச்சு உங்களுக்கு? நானும் ரொம்ப நேரமாக கூப்பிட்டுட்ருக்கேன், என்னன்னு கண்டுக்காமல் நீங்கள் பாட்டு வந்துட்டுருக்கீங்க, என்ன ஆச்சு? ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சஞ்சு கேட்க, மீரா வந்துட்டு, அது என் கூட வா அப்படி சொல்லிட்டு சஞ்சுவை கையை பிடிச்சிட்டு நேராக ரூமுக்கு, அவங்களோட ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. சஞ்சு வந்துட்டு, என்ன ஆச்சுக்கா? இங்கே உங்கள் சார் 3 பேருக்கு 3 பொண்ணுங்களை பார்த்துருக்காங்கல்ல. ஆமாம், அவங்க பௌர்ணமியில் பிறந்ததா தானே சொன்னாங்க. ஆமாக்கா, பட் அவங்க பௌர்ணமியில் பிறக்கலடி. என்னக்கா சொல்கிறீங்க? கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படி சொல்ல. இப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். நம்ம மீரா வந்துட்டு தாங்கிட்ட பேசிட்டு அப்படியே போயிருப்பாள்ல, அப்போ வந்துட்டு அவள் ஒரு ரூம் அண்டை போய் சடனாக நின்றுருப்பாள், ஏதோ சத்தம் கேட்குதுன்ட்டு. அப்போ பார்த்தா அங்கே சாந்தி அவங்க பொண்ணுங்க, அதுக்கப்புறம் அவங்க அப்பா எல்லாம் நின்று பேசிகிட்ருக்காங்க. அவர் வந்துட்டு கேட்குறாரு சாந்தியோட ஹஸ்பண்டு, எப்படி மேரேஜுக்கு ஒத்துக்க வச்ச? அது ஒன்றும் இல்லைங்க, இவங்க ஏதோ ஜோசியர்கிட்ட போயிருக்காங்க, அப்போது அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பௌர்ணமியில் பிறந்த பொண்ணுங்களை தான் அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், இல்லைனா உயிருக்கு ஆபத்து அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காங்க. இதை சாக்கா வச்சுட்டு நான் வந்து என் பொண்ணுங்க 3 பேரும் பௌர்ணமியில் தான் பிறந்தாங்க அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி விட்டேன். அதனால் அவங்களும் வந்துட்டு எதுவும் கேட்காம மேரேஜ்க்கு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவள் சொல்லிட்டுருக்காங்க. இதை வந்து மீரா வந்து கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது, என்னது அப்படின்ற மாதிரி. அதை தான் இப்போ சஞ்சுக்கிட்ட சொல்லிட்டுருக்கான். சஞ்சு வந்துட்டு, என்னக்கா சொல்கிற? அக்கா அவங்க 3 பேரோட உயிரில் விளாண்டுட்ருக்காங்கக்கா அவங்க அப்படின்ற மாதிரி சஞ்சு சொல்ல. மீரா, ஆமாண்டி, எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்படி சொல்ல. சஞ்சு, சரி வாக்கா நம்ம போய் இதை சொல்லுவோம் எல்லாருக்கிட்டேயும் அப்படின்னு சொல்ல. மீரா, என்னன்னு சொல்கிற?
இப்போ நம்ம போய் உண்மையை சொன்னாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சாதிப்பாங்க. பிகாஸ் அவங்க வந்து சொந்த அத்தை, புரியுதா? நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டி, நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க சஞ்சு. அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்க. அதுக்கு என்னக்கா பண்ணுறது? இப்போ அவங்க 3 பேரையும் எப்படி காப்பாற்றுறது? எனக்கும் வழி தெரில. அக்கா நீ ஏதாவது ரெக்கார்டு ஏதாச்சும்? இல்லைடி, நான் எங்கே கையில் ஃபோனை வச்சுட்டா சுற்றிட்டுருக்கேன். அதெல்லாம் இல்லை, பண்ணலை. ஐயோ சரி அக்கா, ஒன்று பண்ணுவோம். என்ன, நம்ம அவங்கள வாட்ச் பண்ணுவோம். லைக் அவங்களுக்கே தெரியாத மாதிரி வாட்ச் பண்ணுவோம். அப்போ அவங்க மறுபடியும் இந்த விஷயத்தை எப்பயாவது பேசினா ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து காமிச்சா எல்லாம் நம்புவாங்கல்ல. கரெக்டு தான். மறுபடியும் அவங்க எப்போ பேசுவாங்க? அதுக்கு நம்ம அவங்க கூட இருந்தால் தான் தெரியும். சரி, ஓகே, ஃபைன். ஆனால் வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மீராவும் சஞ்சுவும் பேசிகிட்ருக்காங்க. அங்கே வயன் சைடு நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னா, அந்த நலங்குக்கு தேவையான அந்த சந்தனம் அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்கீங்கடா. அப்போது வந்துட்டு ஃபிலிக்ஸ் வரான். வந்துட்டு ஹாய். ஹாய், உன் பேர் என்ன? வயன். ஓ, என் பேர் ஃபிலிக்ஸ். ஓ, ஓகே ஓகே. ஆமாம், உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படின்னு ஃபிலிக்ஸ் கேட்குறான். நீங்கள் வந்துட்டு ஏன்? இல்லை, சும்மா தான் தெரிஞ்சுக்கலாமே. எனக்கு அப்படி யாரும் கிடையாது. ஓ, அப்போ எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபிலிக்ஸ் சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஃபிலிக்ஸை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆக்கடாக சிரிக்கிறீங்க. அப்போ ஃபிலிக்ஸ் வந்துட்டு நீ ரொம்ப அழகாக இருக்க, பியூட்டிஃபுல்லாக இருக்க அப்படிங்கிறான். நீங்கள் வந்துட்டு ஓ தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்குறீங்க. பட் அவன் உங்ககிட்ட ஃப்ளர்ட் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்களா, ஐயோ எங்கே போனாலும் ஒன்று வருதே அப்படின்ற மாதிரி வந்து நின்றுட்டுருக்கீங்க. அங்கேருந்து போகலான்னு பார்த்தாலும் இவன் விட மாட்டேன்றான். ஸோ நீங்கள் அப்படியே ஆக்வர்டாக சிரிச்சிட்டே நின்றுட்டுருக்கிறத வந்து அங்கே ஜேகே வந்து பார்க்குறான். பார்த்துட்டு இவன் எப்படி நின்றுட்டுருக்கா அப்படின்னு பார்த்தா அங்கே ஃபிலிக்ஸ் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கான். ஜேகேக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ ஜேகே வந்துட்டு வயன், சார் இங்கே வா, வரேன் சார் அப்படி சொல்லிட்டு அங்கே போகிறீங்க. ஜேகே பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணிட்டுருக்க? இல்லை சார், நலங்குக்கு தேவையான இதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஓ சரி, அந்த மிஸ்டர் லீயோட ஃபைல்ஸ்லாம் முடிச்சிட்டியா? என்ன ஃபைல் சார்? மிஸ்டர் லீயோட ஃபைலை முடிச்சிட்டியா? நீங்கள் அப்படி ஒன்று கொடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜேகே வந்துட்டு அப்போ நீ அதை முடிக்கலை. என்ன, அது முடிக்காமல் இது என்ன வேலை உனக்கு? ஃபஸ்ட் என் கூட வா அப்படி சொல்லிவிட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு அவன் கூப்பிட்டு போகிறான். நீங்கள் என்ன ஃபைலு, என்ன சொல்கிறாரு இவர் அப்படின்ற மாதிரி மண்டையை பிடிச்சிட்டு வரீங்க. ஃபிலிக்ஸ் அங்கே நின்று பார்த்துட்டு சரின்ற மாதிரி அவன் போயிடுறான். கொஞ்சம் தூரம் போனோன்னு ஜேகே வந்துட்டு ஐம் சாரி அப்படிங்கிறான். நீங்கள் அப்படின்ற மாதிரி ஷாக்காக பார்க்குறீங்க. பிகாஸ் ஜேகே உங்ககிட்ட சாரி சொன்னது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் அன்றைக்கி சண்டே அப்போ சொல்லியிருப்பான், அதோடு இப்போ தான் சொல்கிறான். நீங்கள் எதுக்கு சார்? உன்னை திட்டினதுக்கு. அது டெய்லி தானே திட்டுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி லுக் விட்றான். நீங்கள் அப்படியே தலைக்கீழே குஞ்சிக்கிறீங்க. இல்லை, அவன் ஃபிலிக்ஸ் கிட்டேருந்து நீ எப்படி தப்பிக்கலான்னு நின்றுட்டு இருந்தல, அதை நான் கவனித்தேன். அதனால தான் மிஸ்டர் லீ ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு ஜேகே சொல்கிறான். நீங்கள் அப்பாடி கடவுளேன்ற மாதிரி ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே என்ன லுக்கு? ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே சிரிச்சிட்டு சரி சரி போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் பார்க்குறீங்க. பிகாஸ் ஜேகே உங்ககிட்ட இது வரைக்கும் சிரிச்சது கிடையாது. த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குற ஜேகே என்ன அப்படி பார்க்குற? சார் இப்போ நீங்கள் சிரிச்சிங்களா? சார் நீங்கள் சிரிச்சிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே வந்து ஆமாம் சிரித்தேன், அதுக்கு என்ன? இல்லை சார், உங்களுக்கு சிரிக்க தெரியுமா? ஏய் என்ன வச்சு காமெடி பண்ணுறியா? ஐயோ சார், நான் அப்படி சொல்ல, நீங்கள் சிரிச்சா ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க சார் அப்படின்னு ஒரு ஆரோ கலரை சொல்லிடுறீங்க. ஜேகே அப்படி உங்களை பார்க்குறான். நீங்கள் வந்துட்டு அது நீங்கள் சிரிச்சா ஆமாம் அழகாக இருக்கீங்க, எப்போவுமே சிரிச்சிட்டே இருங்க சார், கொஞ்சமாச்சும் சிரிங்க, எப்போ பாரு ரோபோட்டிக் மாதிரி அப்படி இருக்காதீங்க, கொஞ்சமாச்சும் சரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேருந்து குடுக்குன்னு ஓடிடுறீங்க. ஜேகே பார்த்து அவனுக்கு அப்படியே ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. அவன் அப்படியே சிரிச்சிட்டு அவனும் வந்துட்டு அங்கேருந்து போயிடுறான். நீங்கள் சார் சிரிச்சா க்யூட்டாக இருக்கார்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வந்துட்டு போயிடுறீங்க.
ஆஃப்டர் டைம் ஸ்கேப்ஸ் இப்போ எல்லாம் நலங்குக்காக வந்துட்டு ரெடி அதாவது எல்லாம் நலங்குக்கு ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போது பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூப்பிட்டு வந்து நலங்கு வைக்கணும். ஸோ இப்போ பாய்ஸ் ஒரு சைடு கேர்ள்ஸ் ஒரு சைடுன்னு உட்காந்துருக்காங்க. அதாவது அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கல்ல, ஸோ ரியாலி அம்மியா அவங்க உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் நம்ம விமன் குக் நடுவில் வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டு மறைச்சி வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருமே போயிட்டு நலங்கெல்லாம் வந்துட்டு வச்சிட்ருக்காங்க. அப்போ நீங்களும் வந்துட்டு போகிறீங்க. நீங்கள் போயிட்டு ஒவ்வொருத்தருக்கா நலங்கெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கேர்ள்ஸ்க்கும் போய் வைக்கிறீங்க. வச்சதுக்கப்புறமேட்டு வந்துடுறீங்க. அப்போது வந்துட்டு கரெக்டாக ஒருத்தவங்க நம்ம ஜாக்சன் வரான். ஜாக்சன் கூட ஒரு பொண்ணு வரா. அதான் நம்ம தேவங்க கூட சொல்லியிருப்பான்ல கேங்கோட பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. அவங்கள பார்த்தோன்னே மிஸ்டர் பார்க்கும் மிஸ்டர் கிம்மும் வாங்க வாங்க மிஸ் ரூஹி கேங் அப்படின்றாங்க. அவங்களும் ஹலோ மிஸ்ஸஸ் பார்க் அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. அவங்க சின்ன பொண்ணு தான்டா, ஸோ உங்கள் ஏஜ் தான் இருக்கும். அவங்க வரவே மிஸ்ஸஸ் கிம் பார்த்துட்டு யார் இவங்க, நம்ம கேங் இருக்கார்ல நம்ம பிஸ்னஸோட நம்ம ஆஃபீஸோட மெயின் இன்வெஸ்டர், ஆமாம் அவரோட பொண்ணு. ஓ வாமா வாமா, உன் பேர் ரூஹி ஆண்டி, சரி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு அப்பா சொல்லியிருந்தாருமா நீங்கள் இந்த மாதிரி வரீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இல்லை ஆண்டி, நான் ஆக்சுவலி பிஸ்னஸ் விஷயமாக தான் வந்தேன். பட் எங்கள் மேரேஜ் உங்கள் பசங்களுக்கு மேரேஜுன்னு சொல்லவே அப்பா வந்துட்டு அப்படியே அதையும் அட்டென்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னார். அதனால தான் நான் வந்தேன், அப்படியே இங்கே பார்த்துட்டு போகலான்னு சொல்ல மிஸ்ஸஸ் பார்க்கும் வந்துட்டு சரி வாமா உள்ள வா அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கெலாம் கொடுக்குறாங்க. அப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு சரி ஆண்டி ஃபங்க்ஷன் கல்யாணம் எப்போன்னு சொல்லுங்கள், நான் அப்போ வரேன், நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. அப்போ வந்துட்டு மிஸ்ஸஸ் பார்க்கும் கிம்மும் பார்த்துட்டு என்னம்மா பேசுகிற நீ எங்கள் இதுக்கு வந்திருக்க, எங்கள் இன்வெஸ்டரோட பொண்ணு, ஸோ நீ வெளியில் தாங்க போறியா, வேண்டாம் நீங்கள் வீட்டுக்குள்ளே இங்கே தாங்கு, நம்ம வீட்டிலே தாங்கு அப்படின்றாங்க. அவங்க பார்த்துட்டு ஐயோ ஆண்டி உங்களுக்கு எதுக்கு சிரமம், அதெல்லாம் வேண்டாம், நான் ஹோட்டல் புக் பண்ணியிருக்கேன், நான் அங்கே போய் ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. இவங்க கேட்கவே மாட்டேன்றாங்க. ஸோ அதனால் அவங்களும் இங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒத்துக்கிறாங்க. ஸோ அன்றைக்கி டே வந்துட்டு அப்படியே ஸ்கிப் ஆகுது. அன்றைக்கி டே மட்டும் இல்லை, இப்போ மேரேஜ் டேவும் வருது. இந்த 1 வீக்கில் வந்துட்டு நீங்கள் யாருமே வந்துட்டு ஆக்சுவலி நீங்கள் சஞ்சு வந்துட்டு ஒயன்கிட்டையும் ஹர்னிக்கிட்டையுமே இந்த விஷயத்த சொல்லியிருப்பீங்க. நீங்கள் 4 பேர் வந்துட்டு ப்ரூஃப் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வாஷ் பண்ணியிருப்பீங்க. பட் அவங்கக்கிட்ட இருந்து எந்த ப்ரூஃப்மே இருந்திருக்காது. சரி இது ஆண்டிக்கிட்டேயாவது சொல்லலான்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் சான்ஸே கிடச்சிருக்காது. அவங்க ஒர்க் அப்படி இப்படின்னு வந்துட்டு போயிருக்கோம். ஸோ உங்கள் 3 பேருக்கு நீங்கள் 4 பேருக்குமே வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்றைக்கி தான் இந்த மேரேஜ் டே. ஸோ மேரேஜ்க்கான டெக்கரேஷன்ஸ்லாம் வந்துட்டு பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் 4 பேரும் வந்துட்டு ரெடி ஆகிட்ருக்கீங்க. அப்போ மீரா சொல்கிறா இப்போ என்னடி பண்ணுறது, என்னக்கா பண்ண சொல்கிறேன், நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுக்கா, நம்ம சொல்லவும் முடியல, நம்மளால் ப்ரூஃபையும் ரெடி பண்ண முடியாது, நம்ம சொன்னாலும் ஒரு ப்ரோஜனமும் இருக்க போகிறது இல்லைக்கா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறீங்க. சஞ்சு சொல்கிறான். அப்போ வந்துட்டு மீரா வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறது, அவங்க பாவண்டி அவங்க 3 பேரும் அப்படின்னும் போது வயன் ஆமாங்க்கா, பட் என்னக்கா பொண்ணு அவங்க இன்னைக்குள்ளே கல்யாணம் பண்ணிட்டு அவங்க உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லைல்ல, ஸோ அப்போ விடுக்கா அப்படின்ற மாதிரி வயன் சொல்ல. அப்போ ஹரணி லூசாடி நீ, அவங்க என்ன சொன்னாங்க தெளிவாக தானே சொன்னாங்க, பௌர்ணமி அன்னைக்கு அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இங்கே நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக லிசா, ஜெனி, ரோஸு, ஜிசோலாம் வராங்க. வந்துட்டு ரெடி ஆகிட்டிங்களா அப்படின்னு கேட்க நீங்கள் 4 பேர் ரெடி ஆகிக்கிங்க. ஜெனி பார்த்துட்டு இல்லை சூப்பராக இருக்கீங்கப்பா, க்யூட்டாக, இது உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜெனி வந்துட்டு ஆமாம் இது ரொம்ப உங்களுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னு லெஹங்கா மாதிரி போட்டிருக்கீங்களா நீங்கள் 4 பேரும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு கூட க்யூட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி நம்ம மிஸ்ஸஸ் பார்க், மிஸ்ஸஸ் கிம் இவங்கெல்லாம் வந்துட்டு நம்ம இந்தியன் கல்ச்சரை வந்துட்டு ரொம்ப மதிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மேரேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இந்த நலங்கு மெஹந்தி ஃபங்க்ஷன் எல்லாம் நடந்திருக்கும். அண்ட் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலுமே வந்துட்டு நம்மள மாதிரி லெஹங்காஸ் தான் வந்துட்டு போட்டிருக்காங்க. ஈவன் ஜெஸோ, ஜெனி எல்லாருமே அப்படி தான் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எல்லாம் நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க நீங்களும் பார்க்க செம்ம க்யூட்டாக இருக்கீங்க அப்படி சொல்ல நம்ம ரோஸு எனக்கு இந்த ட்ரெஸ் இந்த இந்தியன் கல்ச்சர்லாம் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, அதில் லெஹங்கா சூப்பராக இருக்கும், அதெல்லாம் நான் அம்மாக்கிட்ட சொல்லியிருக்கேன், அவங்க வந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன், நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. நீங்கள் எல்லாம் சைல்டிஷ்னஸை பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அப்போ வந்துட்டு கரெக்டாக
என்வோ வேணாம். என்வோ வந்துட்டு இன்னும் ரெடி ஆகிட்டீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி ஜெனி எல்லாம் பார்த்து கேட்குறான். எல்லோரும் நாங்கள் ரெடி ஆகிட்டோம் அப்படி சொல்லி நீங்கள் 4 பேரும் நிற்கிறீங்க. என்வோ பார்த்துட்டு ஜெனி அண்ணா வரேன்னு எதாவது சொன்னாரா? இல்லைடா. ஏன்? இல்லை, அண்ணாவுக்கு ஃபோன் பண்ண ரீச் ஆக மாட்டேங்குது. 1 வீக்காக நானும் ட்ரை பண்ணிட்டுருக்கேன், அண்ணாவுக்கு ரீச்சே ஆக மாட்டேங்குது. அண்ணாவும் அண்ணியும் அப்போவே வரேன், ஜிஸ்ஸா கார்டு இதுக்கே வரேன்னாங்க, பட் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி என்னவோ சொல்ல, ரோஸ் வந்துட்டு மேபி உங்களுக்கு ஒர்க் ஏதாவது இருக்கும்டா, ஆனால் அண்ணனுங்களோட மேரேஜ் கூட வராத அளவுக்கு என்ன ஒர்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம லிசா சொல்கிறா. தெரியலையே அப்படின்னு பேசிகிட்ருக்க, நீங்கள் வந்துட்டு கேட்குறீங்க ஹரிணி யார் அப்படின்னு சொல்லி கேட்க ஜிசோ, அதுவா அவர் எனக்கும் அண்ணா, அவர் தான் ஃபர்ஸ்ட் பார்ன் பேபி எங்கள் வீட்லேயே அப்படின்றாங்க. நீங்கள் வந்துட்டு ஓஹோ என்னாச்சு அவரையும் வரல? அது சின்ன வயசில் ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அவனை வந்துட்டு ஃபாரின் அனுப்பிட்டாங்க. ஸோ அவர் அங்கே தான் இருப்பார், இங்கே வரவே மாட்டார், ஒரு இது கூடமே வர மாட்டார். சரி ஏதோ என்னோடய ஃபங்க்ஷன்னவே வரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு அவரும் அவங்க ஒய்ஃபும். பட் ஃபங்க்ஷனை நின்று போனதுனால அவங்க வரவே கிடையாது. ஆனால் இப்போ விமன் குக்கோட மேரேஜ்க்கும் அவங்க வரல, என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஜிசோ சொல்லிட்டுருக்கா. நீங்கள்லாம் ஓஹோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கா. அங்கே கீழே வந்துட்டு மேரேஜ்க்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் போயிட்டுருக்குன்னு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்துட்டு போகிறீங்க. போயிட்டு எல்லாம் வந்துட்டு ஒர்க்கிங்லாம் வந்து பார்த்துட்ருக்கீங்க. லாஸ்ட் மேரேஜ் டைமும் வந்துருச்சு. அண்ட் இதோட இந்த பாட்டு இங்கே முடிச்சுக்கலாம். அண்ட் டாட் மீஸ் பாய்.